ஹட்டோரி ஒரு கதாசிரியன். டிங் டிங். உன்னை நான் இப்ப வெட்டாம விட மாட்டேன். உன் கதையை முடிக்க போறேன். டிங் 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 டிங். அந்த கதை சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீரனுக்கு எவ்வளவு பலம் பாத்தியா? அவ்வளவு பெரிய பலசாலியை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. கென்னிச்சி, உண்மையிலேயே அந்த ஹீரோவுக்கு அவ்வளவு வீரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது ஹட்டோரி. இதெல்லாம் ஒரு ரைட்டர் எழுதின கதை, அவ்வளவுதான். நோ ஃபீலிங்ஸ்மா. என்னது, ஒரு ரைட்டர் எழுதின கதையா? அட ஆமா, அவர் மனசுல பட்டதை எல்லாம் கதையை எழுதுவாரு, அவ்வளவுதான். அப்படின்னா அவருடைய கற்பனையில தான் இந்த கதை இவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கா? ஒரு ரைட்டரா இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. ஐடியா, நானும் ஒரு ரைட்டரா மாற போறேன். ஹட்டோரி எங்க போற? கூடிய சீக்கிரம் நானும் ஒரு நல்ல கதை எழுத போறேன். என்ன தடுக்காத. டிங் 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 டிங். ஒரு ரைட்டரா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு யோசிச்சாலும் கதை வர மாட்டேங்குதே. ஐடியா, முதல்ல ஸ்டார்டிங் சீன். முஷாரு எல்லாருக்கும் சூக்கோ ட்ரைனிங் கொடுக்கறான். ஆஹா, ஆரம்பமே இப்படி கலக்குதே. அடுத்தது என்ன யோசிக்கலாம்? இந்த கதை எப்படி எடுத்துட்டு போலாம்? 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சாமுராய் வீரன் இருக்கான். அவன் மலைகளுக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருந்தான். பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருந்தான். சூப்பர் சூப்பர், ஓப்பனிங்கே சூப்பரா வந்துருச்சு. ஒரு அற்புதமான கதை எழுதக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்ட ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நான் நிச்சயமா ஒரு பெரிய ரைட்டர் ஆயிடுவேன். ஆமா, அடுத்தது என்ன எழுதலாம்? அந்த ஹீரோவோட திறமைகளை பார்க்கும்போது எனக்கு என்னதான் ஞாபகம் வருது? நான் ஏன் அந்த ஹீரோவா இருக்க கூடாது? என்னையே ஹீரோவா பாத்துக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்தது, அந்த இடத்துல எதிரிங்க எல்லாம் அந்த ஹீரோவை மடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே உட்காந்து கதை எழுத போறான்? வந்து சாப்பிட சொல்லலாம்ல. ஆமாமா, அதான் பெஸ்ட். போய் அவனை கூட்டிட்டு வாங்க போங்க. ஐடியா, ஹீரோவுக்கு தெரியாம வில்லனுங்க ஹீரோவை பின்தொடர்ந்துகிட்டே போறாங்க. ஹட்டோரி, உனக்கு டின்னர் ரெடி. என்ன? டிங் டிங். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? எதுக்காக என் பின்னாடி வரீங்க? பசியா இருப்பியா? சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்த. இந்தா. உங்கள ஒருத்தன் கூட இப்ப தப்பிக்க முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பின்னாடி வருவீங்க, என்னையே எதுக்கு நிப்பீங்க? உண்மையிலே அற்புதம் தான். முதல்ல நீ காலி. அட ஹட்டோரி, என்னாச்சு உனக்கு? அண்ணா வந்து சாப்பிடுங்கண்ணா. டிங் டிங், நான் ஒத்தையாளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீரங்கிறத இப்ப நிரூபிக்கிறேன். எங்க தப்பிக்க பாக்குறீங்க? எங்க போனாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். டிங் டிங், என்ன ஆச்சுப்பா உங்க 3 பேருக்கும்? ஏன் இப்படி இங்க விழுந்து கிடக்குறீங்க? நான் அடிக்கவே இல்லையே, கத்திய கூட வாங்கலையே. சரி, ஓகே, கதை எதுக்கு மேல எப்படி எடுத்துட்டு போறதுன்னு யோசிப்போம். எல்லாம் விழுந்துட்டாங்க. டிங் டிங், கெனிச்சி, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எதுக்கு இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? டிங் 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 டிங். இப்படி விடிய விடிய உட்கார்ந்து எழுதுனா உடம்புதான் சரியில்லாம போகும். அவன் ஏதோ ஒரு பெரிய கதை எழுதிக்கிட்டு இருக்கான் போல இருக்க. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கி படிச்சு பார்க்கலாம். என்ன சொல்ற? எனக்கு அந்த கதையை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க பேசுறது நான் ஒட்டி கேட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்னது, ஹட்டோரி ஒரு கதை எழுதுறானா? ஆமா பாஸ், அது ஒரு அற்புதமான பெரிய கதையா. உண்மையிலேயே நீ ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்க. இதுக்கு ஒரு பிளான் சொல்றேன், கதை காட்டு. டாப் டெக்கரி டோலாங்க பாஸ். சரி, நீ போ, சொன்னதை மறந்துடாத. எவ்வளவு அக்கறையோட டக்குன்னு முடிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாமுராய் வீரன் ஒரு பெரிய காட்டுக்குள்ள போனானா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா? என்ன காப்பாத்துங்க. புரிஞ்சு போச்சு. அங்க ஒரு இளவரசி ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. இவன் காப்பாத்த போனான். என்ன காப்பாத்துங்க. டிங் டிங், நிஜமாவே யாரோ கத்துறாங்க. யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன். டிங் டிங்.
பொடி பையன் நல்லா ஏமாந்துட்டான். யாருக்கு என்னாச்சு? யார் கத்துறது? என்ன? டிங் டிங், யாருமே இல்லையே. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி, நம்ம கதை எழுதுவோம். என்ன இது? என் கதை பேப்பர்ஸ காணோம். டிங் டிங், ஷிஷிமாரு. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுவும் செய்யல. வேணும்னா என் கால்டத்தை பாருங்க. அதுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த வேலையை ஷிஷிமாரு பண்ணலனா வேற யார் பண்ணிருக்கணும்? கண்டுபிடிக்கிறேன். கிடைச்சிருச்சு. நாம நினைச்சதா சாதிச்சிட்டோம். என்ன எழுதிருக்கணும் பாப்போம். வீரத்தை வென்ற விவேகமான மனிதன். பரவாயில்லையே கியோ, டைட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கே. சரி, அப்புறம் என்ன எழுதிருக்கணும் பாப்போம். அத படிக்காத கெமமாக்கி நில்லு. குடு கெமமாக்கி, அது என்னோட பேப்பர்ஸ். என் கதை குடு, என்கிட்ட குடு. நான் அத உனக்கு கொடுக்க மாட்டேன். குடு குடு, அது என்னோடது. குடு குடு கெமமாக்கி, குடு, என்னோடது. குடு. என்னப்பா இது? ஒண்ணுமே இல்ல, வெத்து பேப்பரா இருக்கு. இங்கேயோ காலியா தான் இருக்கு. ஹட்டோரி, நீ கதை எழுதுனியா இல்லையா? அது எழுதலாம் தான்ப்பா இருந்தேன். ஆனா எனக்கு எழுதுறது ஒழுங்கா வராது. சோம்பேறித்தனம். அப்ப இது வரைக்கும் நீ ஒரு லைன் கூட எழுதலையா? முயற்சி பண்றேன். கதையெல்லாம் எழுதி மனசுக்குள்ள வச்சிருக்கேன். ஆனா பேப்பர்ல எழுததான் இன்னும் டைம் கிடைக்கல. எழுதிடுவேன்னு நினைக்கிறேன். டிங் டிங். ஹலோ தோஸ்தோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.